கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய உடன் விசுவாசிகளை, சமூக காணொலி ஊடகங்கள் வழியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி இறை வார்த்தையில் வளர்ந்து வருகிற அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு வாரமும் தவறாமல் இந்த இறை பணியை உற்சாகத்தோடு செய்து வருகிற அன்புக்குரிய சகோதரர்களே, வாஞ்சையோடும் பாரத்தோடும் மிகுந்த ஆயத்தத்தோடும் இறை வார்த்தைகளை பகிர்ந்து வருகிற அன்புக்குரிய ஆயர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் அடுத்த 2 பெண் தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு தீர்க்கதரிசியின் பெயர் உல்தாள். இன்னொரு பெண் தீர்க்கதரிசியாக ஏசாயாவின் மனைவியை குறித்து நாம் காணவிருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் வாழுகிற சமூகத்தை கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் ஆணாதிக்க சமூகம் என்று நாம் சொல்ல முடியும். காலங்காலமாக பெண் கல்வி என்பது மறுக்கப்பட்டிருந்தது. பெண்கள் படிக்க ஆரம்பித்து முழுதாக ஒரு 50 ஆண்டுகள் ஆகும் நமது தேசத்தில். இன்னும் கூட பல கிராமங்களிலும் மலைவாழ் மக்கள் மத்தியிலும் இந்த விழிப்புணர்வு சென்று சேரவே இல்லை. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்லி பெண்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. அதே போல பெண்கள் சமூகத்தில் ஆண்களைப் போல நடமாடுவது கூட தடைப்பட்டிருந்தது. அந்த உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்லி கணவனின் வார்த்தைகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கைப்பாவையாகத்தான் பெண்கள் இந்த சமூகத்தில் நடத்தப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கான சம உரிமை என்பது இன்றைக்கு வரைக்கும் தேடலாக இருக்கிறது. பொதுவெளி சமூகத்தில் மட்டுமல்ல, சமயங்களில் கூட ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இன்று வரை ஈடுபடுத்தப்படவில்லை. இறை வழிபாடுகளிலும் இறை வழிபாடுகளை நடத்துவதிலும் பெண்களுக்கான இடம் என்பது உலகத்தின் அனைத்து சமயங்களிலும் மிக குறைவாகவே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில இடங்களில் பங்களிப்பே இல்லாததை கூட நாம் பார்க்க முடியும். ஆனால் திருமறையில் பெண்களுக்கான இடம் என்பது மிக உறுதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்கிற திருவசனம் இடம்பெற்ற மிகப்பெரிய அரிய இறை வார்த்தையாகிய திருவசனம் நம் கரங்களில் இருக்கிறது. எவ்விதத்திலும் பெண்கள் ஆண்களுக்கு குறைத்து மதிப்பிடப்பட்டதாக திருமறையில் ஒரு இடத்தை கூட சொல்ல முடியாது. அவர்களுக்கான அங்கீகாரமும் அவர்களுக்கான உரிமையும் மிக சரியாக திருமறையில் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் ஆண்கள் நியமிக்கப்பட்டார்கள் என்றால் பெண்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஆண் தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள் என்றால் பெண் தீர்க்கதரிசிகளும் இருந்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களை பற்றிய குறிப்புகள், தகவல்கள் குறைவாக இடம்பெற்றிருக்கலாமே தவிர அவர்கள் பங்களிப்பு குறைவானதல்ல. யதார்த்தத்தில் திருமறையின் புத்தகங்கள் ஆண்களால் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பெண்களின் முழு பங்களிப்பை அவர்களால் திருமறையில் எழுதப்படாமல் விடுபட்டிருக்கிறதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவர்கள் பங்களிப்பு என்பது ஆண் தீர்க்கதரிசிகளுக்கு இணையானது. அதற்கு உதாரணம்தான் இந்த உல்தாள் என்கிற தீர்க்கதரிசி. ஆங்கிலத்தில் ஹுல்டா என்று சொல்லப்படுகிறது. இந்த பெயரின் பொருள் பாத்திரம், வெசல்
என்று சொல்லப்படுகிறது, அல்லது மச்சம் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் நாட்டில் யோசியா ராஜாவாக இருந்த காலத்தில் இவர்கள் தீர்க்கதரிசினியாக இருந்தார்கள். உல்தாள் தீர்க்கதரிசியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் யோசியாவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 8 வயதில் அரசனாக அபிஷேகம் பெற்றவர். வேதத்தில் தாவீதுக்கு பிறகு தாவீதின் வழியில் நடந்த ஒரு அரசன் என்று போற்றப்படுகிறவர் யோசியா. மிகுந்த கடவுள் பயத்தோடு அரசாட்சி நடத்தினவர், நேர்மையாய் நடந்தவர். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்த தகவல்கள் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. யோசியா ராஜா தன்னுடைய இறைப்பணியில் முக்கியமான ஒரு பணியை முன்னெடுத்தார். அது எருசலேம் தேவாலயத்தை புனரமைப்பது. அவர் அரசனாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தை புனரமைக்க வேண்டும் என்கிற வாஞ்சை அவருக்குள் இருந்தது. இதற்கு முன்னதாக இருந்த பல அரசர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த கரிசனை இல்லாதவர்களாய், அதை புனரமைக்காதவர்களாய், கண்டு கொள்ளாதவர்களாய் கடந்து போய்விட்டார்கள். ஆனால் யோசியா ராஜா எருசலேம் தேவாலயத்தை புனரமைக்கிற பணியை உடனடியாக தொடங்கினார். அவருடைய முதல் பணியாக அது இருந்தது. அந்த பணியை அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவினிடத்திலும் எழுத்தராக பணி செய்து கொண்டிருந்த சாப்பானிடத்திலும் அவர் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அந்த பணிக்கான பணியாளர்களை நியமித்து எருசலேம் தேவாலயத்தை புனரமைத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு புத்தகம் அவர்கள் கரங்களில் கிடைக்கிறது. இன்றைக்கு கிடைப்பதைப் போல அல்ல ஒரு புத்தகம். அன்றைக்கு புத்தகம் என்றால் தோல் சுருளில் எழுதப்பட்டிருக்கும். ஒரு பிரதி எடுப்பதற்கு பல வருஷங்கள் ஆகும். அப்படியானால் ஒரு புத்தகம், பிரதி எடுக்கப்படாத ஒரு புத்தகம் தேவாலயத்தில் கிடைக்கிறது என்றால் அது மிகப்பெரிய ஆச்சரியம். இத்தனை ஆண்டுகளாக அந்த புத்தகம் பராமரிப்பின்றி, பயன்பாடின்றி கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை இல்கியா எடுத்து சாப்பானிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறார். சாப்பான் அந்த புத்தகத்தை வாங்கி அதை படித்து பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஏனென்றால் மோசேயின் நியாயப்பிரமாணங்கள் அந்த புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கிறது. உடனடியாக அந்த புத்தகத்தை தூக்கி ஓடிக்கொண்டு வந்து யோசியா அரசனிடத்தில் கொடுக்கிறார்கள். யோசியா அரசன் அந்த புத்தகத்தை பார்த்து மகிழ்ந்து அதை அவர் காதுகள் கேட்க வாசிக்க சொல்லுகிறார். அவர்கள் வாசிக்க தொடங்குகிறார்கள். அவர்கள் வாசிக்க வாசிக்க யோசியா அதை கேட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஓடி வந்து, ஐயோ, இறை வார்த்தைகளை நான் கேட்கிறேனே என்று மகிழ்ந்து, இந்த இறை வார்த்தையில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஏனென்றால் அந்த வசனங்கள் எச்சரிப்புகளை தாங்கியதாக இருந்தது. எனவே அதை முழுவதுமாக அறிந்து கொள்வதற்கும் தீர்க்க தரிசன சிந்தையோடு அந்த புத்தகத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கும் யோசியா முடிவு செய்தார். எனவே இல்கியாவிடத்திலும் சாப்பானிடத்திலும் அவர் அந்த பொறுப்பை ஒப்புக் கொடுக்கிறார். நீங்கள் இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் தீர்க்கதரிசிகளின் கரங்களில் கொடுத்து, இதன் வழியாக இறைவன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை தெளிவாக எனக்கு கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற பொறுப்பை கொடுத்தார். யோசியா ராஜாவின் காலத்தில் 2 மாபெரும் தீர்க்கதரிசிகள் பணி செய்து கொண்டிருந்தார்கள். ஒருவர் எரேமியா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. எரேமியா யோசியா ராஜாவின் காலத்தில் திருப்பணி செய்தவர். இன்னொரு மாபெரும் தீர்க்கதரிசி செப்பனியா. செப்பனியா 1:1 சொல்லுகிறது, யோசியா ராஜாவின் காலத்தில் செப்பனியா பணியாற்றி கொண்டிருந்தார். இந்த மாபெரும் தீர்க்கதரிசிகள் பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் இல்கியா ஒரு முடிவெடுக்கிறார். இவர்களை போய் சந்திக்க கூடாது, மாறாக உல்தாள் என்கிற பெண் தீர்க்கதரிசியை சந்திக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்கிறார். உண்மையில் இறையலாளர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன் இல்கியா இப்படி ஒரு முடிவை எடுத்தார்? ஆண் தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருந்த நேரத்தில், அவர்கள் மிகவும் மக்கள் மத்தியில் பிரபல்யமாயிருந்த காலகட்டத்தில், போற்றப்பட்ட காலத்தில் ஒரு பெண் தீர்க்கதரிசியிடத்தில் போக வேண்டும் என்று அவர் முடிவெடுத்திருக்கிறாரே, அது வியப்புக்குரியது. ஆனால் உண்மையில் வியப்புக்குரியதல்ல. பெண்களிடத்தில்
தீர்க்க தரிசனத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவருடைய ஆர்வம், அவர்கள் நேரடியாக மனதில் பட்டதை பேசக்கூடியவர்கள். இயல்பாகவே வீட்டுக்குள்ளேயே அதை நாம் பார்க்க முடியும். வீட்டுக்குள் ஒரு பிரச்சனை அல்லது ஒரு கருத்து முரண்பாடு, ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் சில நேரம் ஆண்கள் யோசித்து யோசித்து தயங்கி தயங்கி பேசுவார்கள். திடீர்னு நேராக மனைவி வந்து சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நான் பேசுகிறேன், படன்னு பேசி முடிச்சிருவாங்க. அது ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்று இறையலாளர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் போய் உல்தாலை சந்திக்கும் போது அவர் சொன்ன தீர்க்க தரிசனமும் அதற்கு இணையாகவே இருக்கிறது. எந்த சமரசமும் இல்லாமல் அந்த இறை வார்த்தையை கொண்டு மிக சரளமாக அந்த தீர்க்க தரிசனத்தை அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அரசர் என்ன நினைப்பார், இவர்கள் என்ன நினைப்பார்கள், தேசம் என்ன நினைக்கும், அதை பற்றி எந்த கவலையும் அவருக்குள் இல்லை. இறை வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை வேகமாக படப்படவென்று சொல்லி தீர்த்தார்கள். அதை தான் 2 ராஜாக்கள் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வரை இருக்கக்கூடிய வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அங்கே போய் உல்தாலை சந்திக்கிறார்கள். உல்தால் என்பவர் தீர்க்கதரிசினியாக பணி செய்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் இந்த புத்தகத்தை கொடுத்த போது அந்த புத்தகத்தை வாங்கி அதை படித்து மகிழ்ந்து அவர் தீர்க்க தரிசனம் சொன்னது என்னவென்றால், இந்த இறைவசனத்தின் படி இந்த தேசத்துக்கு தீங்கு வரும். ஏன் இந்த தேசத்திற்கு தீங்கு வரும் என்று சொன்னால், இந்த தேசத்தின் குடிகள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையில் நிலை நிற்காமல் போயிருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு முரண்பட்டு நடக்கிறார்கள். எனவே இந்த தேசத்துக்கு தீங்கு வரும் என்பதை இந்த இறை வார்த்தை அழுத்தமாய் எடுத்துரைக்கிறது. இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம் அதை அழுத்தமாய் எடுத்துரைக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடப்பீர்களானால், இறை வழிபாட்டை மீறி நடப்பீர்களானால் அதற்கேற்ற தீங்கு இந்த தேசத்துக்குள் வரும் என்று எழுதப்பட்டுள்ளது என்பதை அழுத்தமாக சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த தேசத்தின் குடிகளின் கரங்களில் பாவம் இருக்கிறது என்று சொன்னார். அவர்கள் இறைவார்த்தையை மீறி நடக்கிறார்கள், தங்கள் வாழ்வியலிலும் பாவத்தால் நிறைந்திருக்கிறார்கள் என்பதை நேரடியாக இல்க்கியாவிடத்தில் அந்த தீர்க்கதரிசினி எடுத்துரைத்தாள். அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தியையும் அந்த தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புகிறாள். யோசியாவை இதை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுங்கள், ஏனென்றால் அரசருக்கு எந்த தீங்கும் வராது. அரசர் சமாதானமாய் மரித்து இறை சமூகத்தில் போய் சேர்வார் இறைவனுக்குள் இருக்கிற வரைக்கும். ஆனால் இந்த தேசம் நிச்சயம் பாதிக்கப்படும். இந்த தேசம் நிச்சயம் சிறையிருப்பை சந்திக்கும். இந்த தேசம் கடவுளை விட்டு பின்வாங்கி போய் விக்கிரக வழிபாடுகளுக்குள் விழுந்து போனதற்கான பலனை அனுபவிக்கும் என்று சொல்லி அனுப்பினார். அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் இஸ்ரேலரின் வாழ்வில் நிறைவேறுதலுக்கு உள்ளதானதாக மாறியது. அப்படியே நிறைவேறினது. எனவே உல்தாள் அதிகமான தகவல்கள் கிடைக்கக்கூடிய தீர்க்கதரிசினியாக இல்லாமல் போனாலும், கிடைக்கிற ஒரு தகவல் அவருடைய தீர்க்க தரிசன ஆளுமையை மிக அழகாக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. இதே வரலாறு 2 நாளாகமும் அல்லது 2 தினவார்த்தமானம் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 22 முதல் 28 வரை இருக்கக்கூடிய வசனங்களில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல நாம் இன்றைக்கு பார்க்கவிருக்கிற இன்னொரு தீர்க்கதரிசினி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இடம் பெற்றிருக்கிறார். இந்த தீர்க்கதரிசினியை குறித்து நாம் பேசுவதற்கு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஒரு இடத்தை தவிர அவரை பற்றிய குறிப்பு வேறு எந்த இடத்திலும் வேதாகமத்திலும் இல்லை. அந்த குறிப்பு என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார், நான் தீர்க்கதரிசினியினை சேரும்போது அவள் கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெற்றாள் என்று தன்னுடைய வாழ்க்கை குறிப்பை அவர் எழுதுகிறார். அதில் தன் மனைவியை தீர்க்கதரிசினி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதை குறித்து இறையியலில் மிகப்பெரிய ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஆய்வுகளில் 2 முடிவுகள் எடுக்கப்படுகிறது. ஒரு முடிவு டாக்டர் கிரே என்கிற இறையியலாளர் சொல்லுகிறார், பொதுவாக ஒரு கணவனின் மனைவி கணவனின் பெயரால் தான் அறியப்படுகிறார், கணவன் செய்கிற வேலையின் அடிப்படையில் தான் அறியப்படுகிறார். அதற்கு அநேக உதாரணங்களை அவர் எடுத்து குறைக்கிறார். ஒரு பாஸ்டருடைய மனைவி பாஸ்டர் அம்மா என்று அழைக்கப்படுகிறார். அவங்க பைபிள் காலேஜ் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இறையாளராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அவர்கள் பாஸ்டர் அம்மா என்று தான் அழைக்கப்படுவார். நான் பணி செய்கிற கிராமத்தில் கூட ஒரு மூதாட்டியை வாத்தியார் அம்மா என்று சொல்வார்கள்.
அந்த ஊரில் வாத்தியாரம்மான்னு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையில் அவர்கள் ஆசிரியை கிடையாது. அவருடைய கணவர் ஆசிரியராக இருந்திருக்கிறார். ஆனால் அந்த ஊரே அந்த அம்மாவை வாத்தியாரம்மா என்று தான் அறிந்திருக்கும். அதே போல இங்கே தீர்க்கதரிசினி என்று ஏசாயா குறிப்பிடுவது தன் மனைவி என்கிற அடையாள சொல் தானே தவிர அவர் தீர்க்கதரிசினியாக இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று டாக்டர் கிரே சொல்லுகிறார். இது அவருடைய இறையியல் ஆய்வு. அதே நேரத்தில் இன்னொரு சில இறையலாளர்கள் சொல்லுகிறார்கள், ஏசாயா தீர்க்கதரிசினி என்று குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன? தன் மனைவி என்று குறிப்பிட்டிருக்கலாமே. தீர்க்கதரிசினி என்கிற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அவர் தீர்க்கதரிசினியாக செயல்பட்டிருப்பதற்கு வாய்ப்புண்டு என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த வசன ஆதாரம் என்னவென்றால் அதே ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்த 16வது வசனத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், ஏசாயா தன் பொறுப்புகளை, தன் கடமைகளை தன் சீஷர்களிடத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை சுற்றி தீர்க்கதரிசன சங்கம் ஒன்று இருந்தது. தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு அநேகர் உதவியாளர்களாக இருந்தார்கள், சீடர்களாக இருந்தார்கள். அந்த சீடர் குழுவில் நிச்சயமாக அவர் இடம் பெற்றிருப்பார். பொதுவாகவே கணவனுக்கு மனைவி உறுதுணையாக இருப்பார். ஒரு பாஸ்டருடைய மனைவி ஊழியத்தில் உறுதுணையாக இருப்பது என்பது இயல்பு. அதே போல ஏசாயா தீர்க்கதரிசியின் மனைவி ஏசாயாவுக்கு திருப்பணியில் உறுதுணையாக கண்டிப்பாக இருந்திருப்பார். தீர்க்கதரிசன பணியில் அவர் ஈடுபட்டிருப்பார். ஆனால் குறிப்புகளில் இடம்பெறாமல் போயிருக்கிறார். பல நேரங்களில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தையே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு பின்வந்த அவருடைய சீடர்கள் தான் நிறைவு செய்தார்கள் என்று இறையலாளர்கள் சொல்கிறார்கள். வேதபூர்வமாக அதற்கு ஆதாரம் இல்லை. ஆனால் இறையலாளர்களுடைய கருத்து, காலத்தை அடிப்படையாக வைத்து, சூழ்நிலையை அடிப்படையாக வைத்து அப்படி ஒரு கணிப்புக்கு வருகிறார்கள். அதை போல ஏசாயா தீர்க்கதரிசியின் மனைவி தீர்க்கதரிசினியாக செயல்பட்டிருக்கலாம், ஆனால் குறிப்புகளில் இடம்பெறாமல் போயிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு இன்னொரு உதாரணம் கூட பழைய ஏற்பாட்டில் உண்டு. 5 ஆகமங்களை எழுதியது மோசே என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் மோசேவின் மரணம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். மோசேவின் மரணத்தை மோசே குறிப்பிட முடியாது, அவர் பதிவு செய்ய முடியாது. அவருக்கு பின் வந்தவர்கள், அவருடைய வழித்தோன்றல்கள், அவருடைய சீடர்கள் அந்த வரலாறை முடித்து வைத்திருப்பார்கள். அதை போல ஏசாயா தீர்க்கதரிசியின் உடையே இருந்து அவருடன் பணி செய்து தீர்க்கதரிசினியாக வாழ்ந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமலேயே அமைதியாக தன் பணியை செய்து முடித்த ஒரு வீராங்கனை இந்த தீர்க்கதரிசினி என்றும் இறையலாளர்கள் சொல்லுகிறார்கள். 2 வித பார்வைகள் இருக்கிறது. கிரேவினுடைய பார்வை அவர் வெறும் மனைவி என்பது. சில இறையாளர்களுடைய பார்வை அப்படி அவரை புறந்தள்ளிவிட முடியாது. தீர்க்கதரிசியின் மனைவியாக அவர்கள் தீர்க்க தரிசன திருப்பணி செய்திருப்பார்கள். அன்றைக்கு பெண்களுடைய பணிகள் அவ்வளவு எளிதில் பதிவுகளில் ஏடுகளில் இடம்பெறாததால் அவருடைய பணி இடம்பெறாமலேயே போயிருக்கும் என்று சொல்கிறார்கள். அன்பானவர்களை, பல நேரங்களில் நமது திருச்சபைகளில் பெண்களின் பணிகள் இப்படித்தான் பதிவுகளில் இடம்பெறாமலேயே போய்விடுகிறது. ஒவ்வொரு திருச்சபையும் பெண்களின் பங்களிப்பு கொண்டது. திருச்சபைகளை கூட விட்டுவிடுங்கள், ஒவ்வொரு குடும்பமும் பெண்களின் பங்களிப்பில் தான் இருக்கிறது. ஒரு கணவர் எப்போ ஜெபம் பண்ணுறாரு? மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை. சில கணவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை தான் சர்ச்சுக்கே வராங்க. ஆவியில் நின்று அந்த குடும்பத்தை தற்காப்பது பெண்கள். அவர்கள் ஜெபிக்க மறப்பதில்லை, ஆராதனைகளை மறப்பதில்லை, தங்கள் இருதயபூர்வமாக இறைவனிடத்தில் அவர்கள் இணைந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய பங்களிப்பு ஏடுகளில் இடம்பெறாமலேயே போய்விடும், பாராட்டு வளையத்துக்குள் வராமலேயே போய்விடும். அதே போல திருச்சபைகளில் பெண்களின் பங்கு, திருச்சபைகளின் முதுகெலும்பாக பெண்கள் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பணிக்கு உதாரத்துவமான காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தவர்கள் பெண்கள் என்பதை லூக்கா பதிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த பதிவு இடம்பெறாமல் போயிருந்தால் அந்த வரலாறே திருச்சபைக்கு தெரியாமல் போய்விடும். ஒரே ஒரு வசனத்தில் தான் அது பதிவு செய்யப்பட்டிருக்கும். பெண்கள் உதாரத்துவமாக கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் இயேசுவின் திருப்பணிக்கு. அதை போலதான் இன்றைக்கு திருச்சபைகளின் முதுகெலும்பாக பெண்கள் பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை திருப்பணி ஓட்டத்தில் கொண்டு வர வேண்டும், திருப்பணியில் அவர்களை பயன்படுத்த வேண்டும். மாதர் சங்கம் என்கிற ஒன்றை வைத்து அதற்குள்ளேயே அவர்களை முடக்கி விடுகிறோம்.
பெண்களை திருப்பணி ஓட்டத்திற்குள் கொண்டு வர வேண்டும். எந்த திருச்சபை பெண்களை திருப்பணியில் பயன்படுத்துகிறதோ அந்த திருச்சபையின் வளர்ச்சி இன்னும் சற்று உயரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய திருச்சபையின் வரலாறுகளில் கூட பெண் திருப்பணி விடையாளர்களின் பங்களிப்பு மிக பெரியது. அக்காலகட்டங்களில் பெண் திருப்பணியாளர்கள் மிக முக்கிய இடத்தை பெற்றிருந்தார்கள். பைபிள் அம்மாக்கள் பெரிய திருச்சபைகளில் கட்டாயம் பணியமர்த்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் பங்களிப்பு ஆச்சரியத்துக்குரியதாகவும் திருப்பணி வளர்ச்சிக்கு மிகுந்த உறுதுணையாகவும் அமைந்ததை வரலாறு மறுக்க முடியாது. அப்படித்தான் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசினிகளும் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் பெண்களின் பங்களிப்பு திருச்சபையில் இருக்கிறது. அதை குறைத்து விடாமல் அதிகரிக்கிறதில் கவனம் செலுத்தி அவர்களை ஊக்கப்படுத்தி திருப்பணிகளில் பயன்படுத்தி திருச்சபையின் ஊழியத்தை வளர்த்தெடுக்க இந்த தீர்க்கதரிசிகள் வழியாக இறைவன் நமக்கு இந்த சிந்தையை தந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன்.